ஐசிசி உலக கிண்ணத்தினுடைய போட்டிகள் அப்படி மெல்ல மெல்ல சூடு பிடிக்கிற இந்த நேரத்துல 27வது போட்டியாக இன்றைய நாள்ல 7 மணிக்கு ஒரு போட்டி என்று சொல்றதை விட ரைவல்ரி என்ன சொல்லலாம். இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி ஒரு மதிப்பு அதிகம், மதிப்பு கேள்வியே கூடி என்னையும் போட்டி என்று சொல்றதை விட ஒரு போரண்டே சொல்லலாம். 27வது போட்டியாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற போகுது. அதுவும் எங்க நடக்க போகுது? எங்களுடைய நாட்டில கொழும்புல பிரேமதாச மைதானத்துல இடம்பெற போகுது. இந்த போட்டி தொடர்பான எல்லா விஷயங்களையும் கதைக்க போறோம். அதே போல கொழும்புல இந்த மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்கள் எல்லாத்துக்கும் எதிரி போய் போய் கிடக்குது. அதுக்கு முதல்ல இன்றைய நாள்ல வழமை போல 3 போட்டி இடம்பெற போகுது. என்னென்ன போட்டிகள்? முதலாவது 11 மணிக்கு ஆரம்பிக்குது வெஸ்ட் இண்டீஸ் நேபாள் போட்டி. வெஸ்ட் இண்டீஸ் நேபாள். அடுத்து 3 மணிக்கு ஆரம்பிக்குது நம்மட அமெரிக்காவும் நமீபியாவும். அடுத்ததுதான் நம்ம எல்லாரும் உலக கிரிக்கெட் ரசிகர்களே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்தியா பாகிஸ்தான் போர்ன்னு சொல்றது தப்பா எடுத்துக்க கூடாது. போர்ன்னா நாங்க அரசியல் பார்க்கும் போதுல அதான் சொல்லுவோம். விளையாட்டுல போர். இதுல பாகிஸ்தான் அணியை தலைமை தாங்குறாரு நம்மளுடைய சல்மான் அலி அஹா. அதே போல இந்தியா அணியினுடைய அணி தலைவராக சூரியகுமார் யாதவ் தான் இப்ப செயற்பட்டு வராரு. இதுல எந்த டீம் நீங்க வின் பண்ணும்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் என்னன்னு சொல்றது, ஆனா 2 அணி உண்மையா பலம் பொருந்த அணிகள் தான். ஆனா ஐசிசி உலகக்கோப்பை வந்தாலே இந்தியாவோட ஆதிக்கம் தான், முழுக்க இந்தியாவோட ஆதிக்கம் தான் இந்த 2 அணிகளுக்கு இடையிலே காணப்படுது. அதாவது கெட்டு எடுத்துக்கொண்டோம்டா ஐசிசி உலக கிண்ண போட்டியில, அதாவது 2 டீமும் மோதின போட்டிகள்ல 8 போட்டி இது வரைக்கும் நடந்திருக்கு. T20 8 போட்டியில 6 போட்டியில இந்தியா வின் பண்ணிருக்கு. ஒரே ஒரு போட்டியில தான் பாகிஸ்தான் வின் பண்ணிருக்கு. ஒரு போட்டி டை அடிப்படையில முடிவடைந்திருக்கிறது. அப்ப இதுல உலக கிண்ணத்துல T20 ஆதிக்கம் கூட பாகிஸ்தான், இந்தியா. அதே போல இன்றைய நாள்ல மிச் முடியும் வரைக்கும் நம்ம முடிவை சொல்ல இயலாது, கணிக்கலாம் சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னா இப்ப இந்த வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரையில ஆஸ்திரேலியாவுக்கு சிம்பாவே நம்ம அப்செட் ஒன்று கொடுத்த பார்த்தோம். இப்ப சின்ன அணிகள் தான் பெரிய அணிகளுக்கு கொஞ்சம் டப் கொடுத்து கொண்டு வருது. எந்த அணியும் நம்ம இது வின் பண்ணும் இது வின் பண்ணாதுன்னு சொல்லல. இப்ப இந்த போட்டியில விளையாடுறதுக்காக இந்திய வீரர்கள் இலங்கை வந்தடைச்சாங்க. எப்படி சொன்னா 13ஆம் தேதி ஈவினிங் வந்தாங்கன்னு. ஆமா, ஏற்கனவே பாகிஸ்தான் அணி வீரர்கள் இங்கதான் இருக்காங்க. ஏன்டா பாகிஸ்தானில எல்லா போட்டியும் இலங்கையில நடைபெறுது. அதே போல இந்த பாகிஸ்தான் இந்தியாவோட விளையாடுறதுக்கு ஒத்துக்கொண்டதுக்கான மெயின் காரணமா நம்முடைய அனுரகுமார திசாநாயக், அவருடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாகிஸ்தான் பிரதமரோட ஒரு பேச்சுவார்த்தை தொலைபேசி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம். ஆனா இந்தியா பாகிஸ்தான் போரண்டி வந்தது. இந்தியா பாகிஸ்தான் போட்டி நம்மளோட தொடங்க முதலே பங்களாதேஷுக்கு ஆதரவா பாகிஸ்தான் சொல்லி இருந்தது, நாங்க இந்த 15ஆம் தேதி நடக்க போற இந்த போட்டியை நாங்க தவிக்கிறோம், விளையாட மாட்டோம்னு சொல்லி. என்ன காரணம் சொன்னா, இப்ப IPL முஸ்தாபிசர் ரஹ்மான் ஒரு 9 கோடிக்கு வாங்கப்பட்டாரு ஒரு அணியார். அதுக்கு பிறகு முஸ்தாபிசர் ரஹ்மான் இதுல IPL விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் BCCI, அதாவது இந்திய கிரிக்கெட் சபையிட்ட வேண்டுகோள் ஒன்று விதிச்சது, பங்களாதேஷ் பிளேயரை இந்த IPL விளையாட விடக்கூடாதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு சொன்னாங்க, பங்களாதேஷ் அணி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த T20 இந்தியாவுல விளையாட மாட்டோம், எங்களுக்கு இலங்கை மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஐசிசி என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, அந்த இடங்கள் அடுத்தது ஷெட்யூல் எல்லாம் மாற்றம் செய்யப்படாது, உங்களுக்கு முடிஞ்சா விளையாடுங்க, இந்த ஷெட்யூல் இப்படித்தான் இருக்கும், இந்தியாவில தான் இருக்கும், நாங்க புல் பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சு தருவோம், முடிஞ்சா விளையாடுங்க என்று சொல்ல பங்களாதேஷ் சொல்லி இல்ல எங்களால முடியாதுன்னு சொல்ல, ஓகே முடியாதுன்னு சொன்னா நீங்க வரலையா, ஓகே நீங்க போங்க, அதுக்கு பதிலா ஸ்காட்லாண்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த பங்களாதேஷினுடைய கோரிக்கையை ஐசிசி ஏற்காததுனால நாங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லி இருந்தது. அது இப்ப கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முதல் தான் எங்களுடைய அனுரகுமார திசாநாயக் என்னன்னு சொன்னா, இப்ப இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்றாலே இப்ப உலக கிரிக்கெட் ரசிகர்களும் உற்று நோக்கக்கூடியதும் எல்லா ரசிகர்களும் வரக்கூடிய ஒரு போட்டியாக இருக்கும், பார்க்கக்கூடிய நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு போட்டியாக தான் இருக்கும். எல்லா போட்டிகளும் விடவும் இந்தியா பாகிஸ்தான் போட்டின்னு சொன்னா ரசிகர் பட்டாலும் அங்க நிறைஞ்ச கண்டிப்பா. அதே போலதான் அந்த விஷயங்கள் அப்படி இருக்க இன்றைய கொழும்பு நிலவரத்தை பார்த்தோம்னு சொன்னா, இப்ப கிட்டத்தட்ட என்ன சொல்றது, அந்த ஸ்டேடியத்துல ஒரு 35,000 பேர் தான் இருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் 80,000க்கு அதிகமான
டிக்கெட்டுகள் கோரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வந்து இந்த டிக்கெட்டுக்கான காசு, அடுத்தது வந்து இந்த கிரவுண்ட சுற்றி இருக்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ட்ரிபிள் மடங்கு பார்த்தாங்க. இது இந்த அறிக்கை இதோட உழைச்சாதான் நம்முடைய அப்படி என்று சொல்லல, எப்படி கூட்டினா தான் இந்த இதை வந்து கண்ட்ரோலா வச்சு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இப்படியான ஒரு இதை வந்து எடுத்திருக்கிறாங்க. சென்னையில இருந்து வரக்கூடிய பிளைட்டா இருக்கட்டும், டெல்லியில இருந்து வரக்கூடிய பிளைட்டா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் உரிய டிக்கெட்டுகள் வந்து ஒரு ட்ரிபிள் மடங்குல அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஆரம்பத்துல ஒரு 10,000 போகுதுன்னு சொன்னா இப்ப ஒரு 70,000 80,000 1 லட்சம் தாண்டியும் போய் கொண்டிருக்கு. அப்படி போகுது. என்ன பிளைட்டுடைய டிக்கெட் பில். அதே போலதான் கொழும்பை சுத்தி இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்களினுடைய விலையும் ஒரு கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 1 லட்சத்துக்கும் அதிகமான காசு வந்து போகுதான் நட்சத்திர ஹோட்டல்களுக்கு. இலங்கையில மாத்தி பார்த்தா 3,40,000 மேல 3,40,000 கிட்டத்தட்ட 3,30,000 40,000 வரும். அப்படி அந்த ஹோட்டலுக்கான விலையும் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே போல எங்களுடைய போலீஸ் ஊடக பேச்சாளர் இலங்கையினுடைய FU புட்லர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, என்னென்ன சாமான் உள்ளுக்குள்ள கொண்டு போகக்கூடாது நம்முடைய ஸ்டேடியத்துக்கு, அதாவது இந்த போர்ல நம்முடைய ரசிகர்களுக்கு இடையில ஏதாவது வாக்குவாதம் உட்பட்டு சண்டைகளா ஏற்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய பிளாஸ்டிக் பொருட்கள், அடுத்தது கூரிய ஆயுதங்கள், அடுத்தது ட்ரோன் கேமராக்கள், அடுத்தது எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படியான. அதே போல ஜாக்கெட்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி, ஜாக்கெட், ஹெல்மெட் அப்படின்னு ஹெல்மெட் எல்லாம் கொண்டு போக அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மது போதையில் யாராவது மதுபானம் உள்ள கொண்டு போக ஃபுல் தடைங்க குளப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை கடுமையாக எடுக்கப்படும் ஊடக பேச்சாளர். உண்மையிலே நம்முடைய இந்தியா பாகிஸ்தான் டிக்கெட் புக் பண்ணிருக்கார்கள், இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நமக்கு பழைய மெச்சுகள் போல எல்லாத்தையும் கொண்டு வரலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம்னு இருந்தா ஜெயில் தான், அவ்வளவுதான். என்னன்னு சொன்னா போட்டி விறுவிறுப்பா இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லை. அதே போல எங்களுடைய பாதுகாப்பை நம்ம கவனத்துல கொள்ளணும். அதே இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, டிக்கெட் கிடைக்காம கிரவுண்ட சுத்தி திரிவாங்க, அவங்களும் கொஞ்சம் அப்படி திரிய வேண்டும். என்னதான் தெரிஞ்சாலும் டிக்கெட் 30,000 பேருக்கு தான் கொடுக்கலாம், இந்த கேட்டிருக்காங்க 80,000 பேர். டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுது. ஓகே, நேற்றைய நாள்ல வந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்கள் இதுல பயிற்சியில ஈடுபட்டது எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஓகே, எப்படியும் மேட்ச் வந்து விறுவிறுப்பா இருக்கும் சந்தேகம் இல்லை. வெதர் என்ன மாதிரி கொழும்புல? வெதர் என்னன்னு சொன்னா நார்மலா மழை அந்த அளவு கெவியாண்டுல 7 மணிக்கு 7 இருந்து ஒரு 8 மணி அவ்வளவு தூரி போட்டு அவ்வளவு கெவியா வராது, தூரித்து அப்படியே போயிடும். அதுக்கு ஒரு மேட்ச் எந்த தடையும் வராது அப்படின்னு சொல்லுதானே. ஓகே, மேட்ச் வந்து இப்படிதான் இந்த நிலவரப்படிதான் இருக்குது. விறுவிறுப்பா இந்த போட்டி இருக்கும்ன்றதுல சந்தேகம் இல்லை. இந்த போட்டி நடக்கும் போது நடந்து முடிஞ்ச பிறகு அடுத்த என்ன உண்டு, இப்ப நம்ம இந்த போட்டி நடக்க போகுதுன்னு சொன்னா உங்களுக்கு அந்த 2 அணிலையும் சேர்த்து 3 பிளேயர் சொல்லணும். நீங்க இங்க 3, நான் 3 சொல்லுவேன். நான் 3 பேர் சொல்லணும், நான் 3 சொல்லுவேன். வெளிக்கக்கூடிய நான் சொல்லுவேன். இந்தியாவுல 2 பேரை சொல்றேன், பாகிஸ்தான்ல ஒரு ஆளு சொல்றேன். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பாபர் அசாம் கொஞ்சம் ரன்களை குவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னடா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தானே. அதே போல சூரியகுமார் யாதவ், அடுத்தது இசான் கிசான் அடியெல்லாம் தெரியுது. போன மேட்ச்ல ஒரு அடிச்ச மாதிரி 51 போட்டாரு. அதே மாதிரி ஆட்டத்தை வெளிப்படுத்தலாம். அதே மாதிரிதான் நம்மளுடைய ஹார்திக் பாண்டியா. இப்படி சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். நான் 4 சொல்லிருக்கேன். இசான் கிசான், அடுத்த சூரியகுமார் யாதவ். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பாபர் அசாம். நான் பாகிஸ்தான்ல இருந்து 2 பிளேயர்ஸையும் இந்தியாவில இருந்து ஒரு ஆளையும் சொல்றேன். பாகிஸ்தான்ல இருந்து பகார் சமான் சொல்றேன். பகார் சமான். அடுத்தது உஸ்மான் தாரிக். அடுத்தது பந்து வீச்சில. இந்தியா சார்பில வருண் சக்கரவர்த்தியை சொல்றேன். இந்த 3 பிளேயர்ஸையும் கொஞ்சம் இந்த கணிப்புல நல்லா ஜொலிப்பாங்க என்று தோணுது. ஏன்னு சொன்னா பிரேமதாச ஸ்டேடியம் முழுக்க ஸ்பின் கிரவுண்டா தான் இருக்கும் நம்புறோம், பாப்போம். சரி, வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த போட்டியில யார் வெல்லுவான்றதையும் சொல்லுங்க. அதே போல யார் வந்து அதிகமா ரன்கள் குவிப்பாங்க, அதே போல பந்து வீச்சுல யாரு நல்லா விக்கெட்டுகள் எடுப்பாங்கன்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம்.